வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி மாலை 6 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். இந்தூரில் விஷமாக மாறிய குடிநீரால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு அரசாங்கமே பொறுப்பு. நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். ஜல்லிக்கட்டில் சிறந்த வீரருக்கு அரசு வேலை வழங்கப்படும். அலங்காநல்லூரில் நடைபெற்றுள்ள ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அல்மான் கிட் மருந்தை விற்பனை செய்யக்கூடாது. மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டுத்துறை தடை விதிப்பு. எம்ஜிஆரின் வழியில் தொடர்ந்து பயணிக்க நாம் அனைவரும் உறுதியேற்போம் என டிடிவி தினகரன் உறுதி. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை தனக்கு எதிரியே இல்லை என திமுக நினைத்துக் கொண்டிருக்கிறது. நான் ஒருத்தி இருப்பதை மறந்துவிட்டு திமுக பேசி வருகிறது என சசிகலா விமர்சனம். பாகிஸ்தானில் கால்வாய்க்குள் லாரி கவிழ்ந்த விபத்தில் 14 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தூரில் விஷமாக மாறிய குடிநீரால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு அரசாங்கமே பொறுப்பு என்று நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இந்தியாவின் மிகவும் தூய்மையான நகரம் என்று பாராட்டப்பட்டுள்ள மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் குடிநீரே விஷமாக மாறிய சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்தூரில் உள்ள பாகிரத்புராவில் கடந்த மாதம் சுமார் 1400 பேருக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்டன. இதையடுத்து ஏராளமானோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் பலர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 21 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்திய போது சம்பந்தப்பட்ட பகுதியில் சேகரிக்கப்பட்டுள்ள குடிநீர் மாதிரிகளில் உயிருக்கு ஆபத்தான பாக்டீரியாக்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. பாகிரத்புரா பகுதியில் ஒரு பொது கழிப்பறைக்கு அடியில் சென்ற குடிநீர் குழாயில் கசிவு ஏற்பட்டதில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஒரு பொறியாளர் பணி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் 2 உயரதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 2 லட்சம் நிவாரண நிதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்தூரில் குடிநீர் விஷமாக மாறியதால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு அரசாங்கமே பொறுப்பு என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இன்று பாகிரத்புராவிற்கு நேரில் சென்று உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறிய பிறகு ராகுல் காந்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்தூரில் ஏற்பட்ட குடிநீர் பேரழிவிற்கு அரசாங்கத்தில் உள்ள ஒருவர் பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழப்புகளுக்கு அரசாங்கமே பொறுப்பாகும் என்றும் மக்கள் வேதனையில் உள்ளனர் எனவும், ஆனால் பாஜக தலைவர்கள் பொறுப்பை தட்டி கழிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துகின்றனர். நாங்கள் பாகிரத்புராவின் மக்களுடன் இருக்கிறோம். குற்றவாளிகளை தண்டிக்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை உறுதி செய்யவும் தொடர்ந்து போராடுவோம் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டில் சிறந்த வீரருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று அலங்காநல்லூரில் நடைபெற்றுள்ள ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிரடியாக அறிவித்துள்ளார். மதுரையில் இன்று உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. சீறி வரும் காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கி வருகின்றனர். சில காளைகள் மாடுபிடி வீரர்களை தூக்கி எறிந்துவிட்டு தப்பி செல்கின்றன. இவ்வாறு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் ஜல்லிக்கட்டு போட்டியை காண்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அலங்காநல்லூர் வந்தடைந்தார். அவருக்கு திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் விழா மேடையில் அமர்ந்தவாறு முதலமைச்சர் போட்டியை கண்டுகளித்தார். வாடிவாசலில் சீறி பாயும் காளைகளையும் காளையர்களின் வீரத்தையும் நேரில் பார்வையிட்டு மகிழ்ந்துள்ளார். அப்போது ஜல்லிக்கட்டில் வெற்றி பெற்ற காளையின் உரிமையாளர்களுக்கு தங்க நாணயம் மற்றும் மோதிரங்களை பரிசாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். இந்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அதிரடியாக 2 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அதன்படி அதிக காளைகளை தழுவிய சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு கால்நடை பராமரிப்பு துறையில் முன்னுரிமை அடிப்படையில் அரசு பணி வழங்கப்படும் என்றும், அலங்காநல்லூரில் ரூபாய் 2 கோடியில் உயர்தர ஜல்லிக்கட்டு பயிற்சி சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அல்மான் கிட் மருந்தை விற்பனை செய்யக்கூடாது என்று மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டுத்துறை தடை விதித்துள்ளது. பீகார் மாநிலம் ஹாஜிபூர் வைஷாலியில் செயல்படும் ட்ரிடஸ் ரெமிடிஸ் நிறுவனத்தில் தயாரிக்கப்படும் அல்மான் கிட் சிரப் மருந்தில் சிறுநீரகங்களை பாதிக்கும் எத்திலின் கிளைகோல் அதிகளவு இருப்பது தெரியவந்துள்ளது. கொல்கத்தாவின் கிழக்கு மண்டலத்தின் மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டுத்துறை அல்மான் கிட் சிரப்பை தடை செய்து அனைத்து மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறைக்கும் கடிதம் அனுப்பியது.
இதையடுத்து தெலுங்கானாவில் இம்மருந்து விற்பனை செய்ய உடனடியாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியிலும் இந்த மருந்துக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் தமிழகத்திலும் தடை விதிக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அல்மான் கிட் சிறப்பில் உயிரிழப்பை ஏற்படுத்தும் எத்திலின் கிளைகால் என்ற நச்சுப்பொருள் கலப்படம் கண்டறியப்பட்டுள்ளது. எத்திலின் கிளைகால் என்ற நச்சு வேதிப்பொருள் சிறுநீரகம், மூளை, நுரையீரல் பாதிப்படையும். இந்த மருந்தின் விநியோகத்தை தடுக்க மருந்தகங்கள், மருத்துவமனைகளில் தீவிர கண்காணிப்பு. இது தொடர்பான புகார்களை 9445865400 என்ற எண்ணில் தெரிவிக்கலாம் என்று அரசு தெரிவித்துள்ளது. எம்ஜிஆரின் வழியில் தொடர்ந்து பயணிக்க நாம் அனைவரும் இந்நாளில் உறுதியேற்போம் என்று டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் இதயக்கனி, ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்கிய வள்ளல், கோடிக்கணக்கான மக்களின் புன்னகையாகவும் புது நம்பிக்கையாகவும் திகழ்ந்ததாக சிறந்த ஆளுமை பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் மக்களுடன் மக்களாக வாழ்ந்து அவர்களுக்காக அயராது உழைத்து நாடு போற்றும் நல்ல பல திட்டங்களை செயல்படுத்தி தமிழக மக்களின் இதய கோவிலில் மக்கள் திலகமாய் மன்னாதி மன்னராய் தங்க சிம்மாசனம் விட்டு அமர்ந்திருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் வழியில் தொடர்ந்து பயணிக்க நாம் அனைவரும் இந்நாளில் உறுதியேற்போம் என்று டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை தனக்கு எதிரியே இல்லை என திமுக நினைத்துக் கொண்டிருக்கிறது. நான் ஒருத்தி இருப்பதை மறந்துவிட்டு திமுக பேசி வருகிறது என சசிகலா தெரிவித்துள்ளார். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள தன்னுடைய இல்லத்தில் சசிகலா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளில் அவரது சிலைக்கு மரியாதை செலுத்தினேன் என்றும், அவர் முதலமைச்சராக இருந்தபோது மக்களுக்காக பாடுபட்டவர், ஏழை குழந்தைகளுக்காக சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர், ஏழை விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், ரேஷன் அரிசி உள்ளிட்டவற்றை வழங்கினார் என்றும், அதற்கு முன்பு தனியார் நிறுவனங்கள் மூலம் ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டன என்றும், எம்ஜிஆர் ஆட்சிக்கு பிறகுதான் ரேஷன் கடைகளை அரசு ஏற்று நடத்தியது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தலில் வாக்குகளை பெறுவதற்காகவே திமுக பொங்கல் பரிசு தொகையை வழங்குகிறது என்றும், 2023ஆம் ஆண்டு பொங்கல் தொகையை வழங்கினார்கள், அதற்கு அடுத்த 2 ஆண்டுகள் வழங்கவில்லை எனவும், இப்போது தேர்தல் வருவதால் திமுக மீண்டும் பொங்கல் தொகையை மக்களுக்கு வழங்குகிறது எனவும், தமிழ் திராவிடம் என்று சொல்லி எத்தனை நாட்கள் மக்களை ஏமாற்ற முடியும் என்று கேள்வி எழுப்பிய அவர், கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை தனக்கு எதிரியே இல்லை என திமுக நினைத்துக் கொண்டிருக்கிறது. நான் ஒருத்தி இருப்பதை மறந்துவிட்டு திமுக பேசி வருகிறது என்றும் சசிகலா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் கால்வாய்க்குள் லாரி கவிழ்ந்த விபத்தில் இறுதி சடங்கில் பங்கேற்க சென்ற 14 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். பாகிஸ்தான் நாட்டின் இஸ்லாமாபாத் நகரை சேர்ந்த குடும்பத்தினர், உறவினர்கள் 23 பேர் பஞ்சாப் மாகாணம் பைசலாபாத்தில் உறவினரின் இறுதி சடங்கு நிகழ்ச்சியில் பங்கேற்க லாரியில் புறப்பட்டு சென்றனர். இந்நிலையில் பஞ்சாப் மாகாணம் சர்கோதா மாவட்டம் கோட்மாமின் பகுதியில் உள்ள பாலத்தின் மேல் இன்று அதிகாலையில் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி பாலத்தின் தடுப்புகளில் மோதி கால்வாய்க்குள் கவிழ்ந்தது. இந்த கோர விபத்தில் லாரியில் பயணித்த 6 குழந்தைகள் உட்பட 16 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். எஞ்சிய 9 பேர் படுகாயமடைந்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்துள்ள காவல்துறையினர் விரைந்து சென்று படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதித்தனர். மேலும் உயிரிழந்த 14 பேரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். கடும் பனிமூட்டம் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் நடத்திய விசாரணைகள் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழாவினை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிமுகவினர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் அன்னதானம் வழங்கியும் கொண்டாடினர். அதனை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம். ராமநாதபுரம் பாரதி நகர் பஸ் ஸ்டாப்பில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா அதிமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் மருதுபாண்டியன் தலைமையிலும் மாவட்ட செயலாளர் முனிசாமி முன்னிலையிலும் கொண்டாடப்பட்டது. விழாவில் அதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டு எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இவ்விழாவில் நகர் செயலாளர் பால்பாண்டி, முன்னாள் பட்டணம் காத்தான் ஊராட்சி துணைத் தலைவர் ராஜேந்திரன், மகளிர் அணியினர், அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் தெற்கு நகர அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் பெரியகுளம் வள்ளுவர் சிலை அருகே தெற்கு நகர செயலாளர் VTR பாலா தலைமையில்
கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு எம்ஜிஆர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் பாலாஜி, நகர அவைத் தலைவர் செட்டியப்பன், நகர துணை செயலாளர் பழனி போத்தல், நகர துணை செயலாளர் விஜய், நகர துணை செயலாளர் ராஜேஷ், நகர பிரதிநிதிகள் தங்கப்பாண்டி, மாவட்ட துணைத் தலைவர் தர்மலிங்கம், வார்டு செயலாளர்கள் கிருஷ்ணன், முத்துக்குமார், பாலு ஆகியோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பழைய நகராட்சி அலுவலகம் அருகே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் TTK காமராஜ் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பேசினார். அப்போது தமிழக மக்கள் நலனுக்காக எம்ஜிஆர் கொண்டு வந்துள்ள பல்வேறு முன்னோடி திட்டங்களை நினைவு கூர்ந்தார். இதில் பன்னீர்செல்வம் அணியின் அதிமுக உரிமை மீட்பு குழுவை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு எம்ஜிஆர் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். விழுப்புரம் நகரின் மைய பகுதியான மந்தக்கரை பகுதியில் அமைந்துள்ள முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் சிலைக்கு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் நகர செயலாளர் மணிகண்டன் தலைமையில் தேமுதிக உறுப்பினர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அப்போது சத்துணவு தந்த நாயகரே, பாரத ரத்னா எம்ஜிஆர் கருப்பு தங்கம் என முழக்கமிட்டு எம்ஜிஆரின் பண்புகள், சேவை மற்றும் மக்கள் நலத்திட்டங்களை பொதுமக்களிடையே நினைவு கூர்ந்தனர். மேலும் கல்வி, சத்துணவு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் தமிழக மக்களிடம் பெரும் வரவேற்பு பெற்றதோடு எம்ஜிஆரின் காலம் தமிழக அரசியலில் நல்வாழ்வை உருவாக்கிய காலமாக மக்கள் நினைவு கூறுகிறார்கள் என்று விழாவில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களத்தில் முன்னாள் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் அருள்பழனி தலைமையில் மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் அதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டு மங்களம் பஜார் வீதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மாலைகள் அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகளுடன் அன்னதானம் வழங்கி எம்ஜிஆர் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர். இதில் மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக செயலாளர்கள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா நகர செயலாளர் பழனி தலைமையில் கொண்டாடப்பட்டது. விழாவில் அதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட எம்ஜிஆரின் படத்தை ராட்சச பல்லக்கில் மேலதாள வாத்தியங்கள் முழங்கவும் கலை நிகழ்ச்சிகளுடன் ஊர்வலமாக கொண்டு சென்றனர். அதன் பின்னர் காமராஜர் பாலம் அருகில் உள்ள எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு நகர செயலாளர் பழனி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் அன்பு தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோருக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. இதில் வழக்கறிஞர் பூபதி, மாவட்ட துணை செயலாளர் மூர்த்தி அமுதா, மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் அன்வர் பாஷா, நகராட்சி துணைத் தலைவர் பூங்கொடி, ஒன்றிய செயலாளர்கள் சிவா, வனராஜ், புகழூர் பிரபாகரன், மெடிக்கல் சரவணன், ராசி, சதீஷ் உள்பட பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் கீவக்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட காந்தி நகரில் அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளினை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட எம்ஜிஆரின் உருவப்படத்திற்கு ஒன்றிய செயலாளர் வனராஜ் தலைமையிலான அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து கொண்டசமுத்திரம் பஞ்சாயத்து தலைவர் அகிலாண்டேஸ்வரி பிரேம்குமார் தலைமையில் தூய்மை பணியாளர்களுக்கு இட்லி, இடியாப்பம், சிக்கன் கிரேவி மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் கிளை செயலாளர் பிரேம்குமார், வழக்கறிஞர் சதீஷ்குமார் உள்ளிட்ட அதிமுகவினர் பங்கேற்றனர். இதேபோன்று குடியாத்தம் தரணம்பேட்டை பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் படத்திற்கு மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் அன்வர் பாஷா, மாவட்ட பிரதிநிதி சலீம் ஆகியோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து வேலூர் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்டு கழகத்தின் சார்பில் புறநகர் மாவட்ட செயலாளர் கவிஞர் கோவிந்தன் தலைமையிலான அதிமுகவினர் ஊர்வலமாக சென்று எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். அதேபோல் குடியாத்தம் பழைய பேருந்து நிலையம் அருகில் பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் வீரமணி கலந்து கொண்டு எம்ஜிஆரின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். இதில் நகர செயலாளர் பழனி உள்ளிட்ட அதிமுகவினர் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட புதுநல்லூர் பகுதியில் ஊராட்சி மன்ற தலைவர் பிரகாஷ் தலைமையில் அதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டு புதுநல்லூர் சமுதாய கூடம் அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.
இவ்விழாவில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட, வட்ட நகர நிர்வாகிகள் என பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு எம்ஜிஆர் பிறந்த நாளினை சிறப்பாக கொண்டாடினர். எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு எல்லாப்புரம் கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் கே கோதண்டன் தலைமையில் வடமதுரையில் எம்ஜிஆர் சிலைக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் விஜயகுமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் எல்லாப்புரம் கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சரும் அதிமுக நிறுவன தலைவருமான எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளினை முன்னிட்டு ஒன்றிய செயலாளர் கே கோதண்டன் தலைமையில் வடமதுரை ஊராட்சி அரசு தொடக்கப்பள்ளி அருகே உள்ள எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் விஜயகுமார் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். காட்டுமன்னார் கோவில் அருகே மோவூர் கிராமத்தில் குணாமர இலைப்பகம் என்கின்ற பர்னிச்சர் வணிக நிறுவனத்தை வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் கே பன்னீர்செல்வம் திறந்து வைத்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அடுத்த மோவூர் கிராமத்தில் குணாமர இலைப்பகம் மற்றும் பர்னிச்சர் நிறுவனத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சரும் ஆகிய கே பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி வைத்து புதிய தொழில் நிறுவனத்தை தொடங்கி வைத்தார். விழாவில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜெயபாண்டியன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் குணசேகரன், வேல்முருகன், பிரபாகரன், அபிஷேகா உள்பட பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை ரோந்து பணி காவலர்கள் பயன்படுத்தும் வாகனம் பழுதடைந்து ஆங்காங்கு நிற்பதும் அதனை தள்ளிவிட்டு ஓரம் கட்டுவதும் வாடிக்கையாகிவிட்டது என்று பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். சமீபத்தில் தமிழக அரசு காவல்துறையினருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய வாகனங்களை வழங்கப்பட்ட நிலையிலும் ஊத்துக்கோட்டை ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்ற காவலர் ஜீப் இன்று காலையில் பழுதாகி பெரியபாளையம் பஜாரில் நின்றுள்ளது. இதனால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. இந்நிலையில் பழுதாகி நின்ற வாகனத்தை ரோப்பை கட்டி இழுத்து சென்ற அவலத்தை பொதுமக்கள் வேடிக்கையாக பார்த்துள்ளனர். இதே நிலைமை மீண்டும் நீடிக்காத வண்ணம் ரோந்து காவலர்களுக்கு புதிய வாகனத்தை அரசு வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். வட இந்திய மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தலின் போது தமிழர்களை இழிவாக பேசிய பிரதமர் நரேந்திர மோடி தற்போது தமிழர்களுக்கு ஆதரவாக பேசுவது போல நடிப்பதாக கோவையில் நடைபெற்றுள்ள சமத்துவ பொங்கல் விழாவில் தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி தெரிவித்துள்ளார். கோவை தடாகம் சாலையில் உள்ள டிரினிட்டி லேப்ஸ் மற்றும் ஸ்கேன்ஸ் மையம் முன்பு இந்திய ஒற்றுமை இயக்கம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு இந்திய ஒற்றுமை இயக்கத்தின் மாநில பொருளாளரும் மருத்துவருமான டென்னிஸ் கோவில் பிள்ளை தலைமை தாங்கினார். விழாவில் தந்தை பெரியார், திராவிடர் கழக பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன், தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி, தமிழக காப்பு கூட்டு இயக்கம் தலைவர் காசா அப்பாவு உள்ளிட்ட பல்வேறு சமூக அமைப்பு தலைவர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக திருவள்ளுவர் படத்திற்கு மரியாதை செய்யப்பட்டு பொங்கல் வைக்கப்பட்டது. விழாவில் தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி பேசினார். அப்போது தமிழகத்தில் தேர்தல் நெருங்கிவிட்டதால் பிரதமர் தமிழர்களுக்கு மிக நெருக்கமாக இருப்பதாக நடித்து வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் அண்மையில் பீகாரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழகத்தில் பீகார் மாநிலத்தவர்களை விரட்டுவதாக பொய் பிரச்சாரம் செய்வதை சுட்டிக்காட்டினார். கெங்கவள்ளி அருகே காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பொங்கல் பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ஆணையம்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி மறுத்திருந்த நிலையில் பொதுமக்கள் வாடிவாசல் அமைத்து காளைகளை அவிழ்த்துவிட்டனர். பல்வேறு பகுதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட நூற்றுக்கணக்கான காளைகள் வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்தன. கூட்டத்தில் புகுந்த காளைகளை காளையர்கள் அடக்கினர். மேல்மலையனூர் வட்டம் அவலூர்பேட்டையில் திருவள்ளுவர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டம் அவலூர்பேட்டையில் தமிழ் சங்கம் சார்பில் திருவள்ளுவர் தின விழா தமிழ் சங்கத்தின் தலைவரும் ஓய்வு பெற்ற ஆசிரியருமான புருஷோத்தமன் தலைமையிலும், ஓய்வு பெற்ற ஆசிரியர் சிதம்பரநாதன் மற்றும் ஆலோசகர் ஏழுமலை முன்னிலையிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் செல்வராஜ், சுதாகர் ஆய்வாளர் முருகன், செய்தியாளர் குப்புசாமி உள்ளிட்ட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் திருவுருவப் படத்தை வாகனத்தில் ஏற்றி ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். அப்போது இசைக்குழுவின் ஐயாதுரை தலைமையிலான இசைக்குழுவினர் திருக்குறளை இசையமைத்து பாடி சென்றனர். விநாயகர் கோவில் அருகே தொடங்கிய திருவள்ளுவர் தின ஊர்வலம் காந்தி சிலை திடலில் நிறைவடைந்தது.
அப்போது பள்ளி மாணவர்களுக்கு திருக்குறள் புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கட்டிட பொறியாளர் கோவில் வெங்கடேசன் கலந்து கொண்டு பள்ளி நிர்வாகிகளுக்கு இனிப்புகளுடன் கூடிய திருக்குறள் புத்தகத்தை வழங்கினார். விழாவில் பள்ளி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். தேர்தல் தோல்வியை மறைக்க மு.க.ஸ்டாலின் புதிய திட்டங்களை கொண்டு வருகிறார் என்று காரணிப்பாட்டையில் நடைபெற்றுள்ள நரேந்திர மோடி பொங்கல் விழாவில் பாஜக தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் வேலூர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாப்புரம் ஒன்றியம் காரணிப்பாட்டை பகுதியில் அமைந்துள்ள பெரியாண்டவர் சிவன் திருக்கோவிலில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவின் துணைத் தலைவர் வழக்கறிஞர் பிரபு அரசு ஏற்பாட்டில் நரேந்திர மோடி பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக பாஜக தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் வேலூர் இப்ராஹிம் கலந்து கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்து பொங்கல் வைத்தார். அதன் பின்னர் திருக்கோவிலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பெயரில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருக்கோவிலின் சார்பில் சீனிவாசன் ஐயர் வேலூர் இப்ராஹிமிற்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து பிரசாதத்தை வழங்கினார். இதில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பொருளாளர் PGS ஹரிசதீஷ், திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் மணிகண்டன், சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் நசீர் பாபு, வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் திலகரசன், மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் கிரண்குமார், மாவட்ட விவசாய அணி செயலாளர் ஏழுமலை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வழக்கறிஞர் பிரிவு துணைத் தலைவர் அருமை சகோதரர் அரசு அவர்களுடைய இல்லத்திற்கு அருகில் மாட்டுப் பொங்கல் நிகழ்ச்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து, பொதுமக்கள் ஒன்றிணைந்து மிகச் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதில் மாவட்ட பொதுச் செயலாளர் உள்ளிட்ட மண்டல நிர்வாகிகள், அனைத்து நிர்வாகிகளும் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். பொங்கல் நிகழ்ச்சி என்பது அது இந்துக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. மறைந்த எம்ஜிஆர் பிறந்த நாளினை முன்னிட்டு வடமதுரையில் எம்ஜிஆர் சிலைக்கு ஒன்றிய செயலாளர் மகேந்திரன், ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த வடமதுரை ஊராட்சி அரசு தொடக்கப்பள்ளி அருகே மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக நிறுவன தலைவருமான எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் மகேந்திரன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. விழாவில் எல்லாபுரம் அம்மா பேரவை செயலாளர் ரமேஷ் கலந்து கொண்டு எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். அதன் பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இதில் நிர்வாகிகள் ராஜீவ்காந்தி, நாகப்பன், ராஜா, தமிழ்மன்னன், ஜெகதீஷ், மாவீரன், சரண், சரவணன் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் அதிமுக சார்பில் அறிவிக்கப்படும் வேட்பாளரை வெற்றி பெற அதிமுகவினர் அயராது பாடுபடுவோம் என்று ஸ்ரீபெரும்புதூரில் கொண்டாடப்பட்ட எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழாவில் ஸ்ரீபெரும்புதூர் அதிமுக நகர செயலாளர் போந்தூர் மோகன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக நிறுவன தலைவருமான எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா ஸ்ரீபெரும்புதூர் அதிமுக நகர செயலாளர் போந்தூர் மோகன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம், காஞ்சிபுரம் மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன், சேந்தமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் சார்லஸ், ஸ்ரீபெரும்புதூர் 8வது வார்டு அதிமுக தினேஷ்குமார், வடமங்கலம் புஷ்பராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி எம்ஜிஆரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர். விழாவில் ஸ்ரீபெரும்புதூர் அதிமுக நகர செயலாளர் போந்தூர் மோகன் பேசினார். அப்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் யாரை வேட்பாளராக அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிறாரோ அவர் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற அயராது பாடுபடுவோம் என்று போந்தூர் மோகன் தெரிவித்துள்ளார். இதில் அதிமுக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். பெரியபாளையத்தில் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளினை முன்னிட்டு எல்லாப்புரம் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் VP வேதகிரி தலைமையில் எம்ஜிஆர் படத்திற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KS விஜயகுமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் எல்லாப்புரம் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் VP வேதகிரி தலைமையில் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளரும் கும்மிடிப்பூண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான KS விஜயகுமார் பங்கேற்று பெரியபாளையம் பேருந்து நிலையம் அருகே மலர்களால் அலங்கரித்து வைத்திருந்த எம்ஜிஆர் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் பொதுமக்களுக்கும் கடை வியாபாரிகளுக்கும் பேருந்திற்காக காத்திருந்த பயணிகளுக்கும் இனிப்புகள் வழங்கி எம்ஜிஆர் பிறந்த நாளினை சிறப்பாக கொண்டாடினர்.
விழாவில் அவைத்தலைவர் விஜயன் மற்றும் நிர்வாகிகள் ஜி.டி. வேலுமயில், பார்த்திபன், கேசவன், ராஜேஷ், முரளி, தினேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பொங்கல் விழாவில் தூய்மை பணியாளர்களுக்கு வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் டெல்லி பாபு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 37வது வார்டு பகுதியில் தூய்மை பணியாளர்கள் 300க்கும் மேற்பட்டோருக்கு பொங்கல் விழாவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினரும் வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான டெல்லி பாபு பங்கேற்று தூய்மை பணியாளர்களுக்கு பொங்கல் தொகுப்புடன் சேலை, கிஃப்ட் பாக்ஸ் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார். நிகழ்ச்சியின் குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் எம்.கே.பி., நகர் சட்ட ஒழுங்கு இன்ஸ்பெக்டர் வீராசாமி, தலைவர்கள் ரஜினி, செல்வம், கணபதி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவை சூலூர் அருகே ஆட்டை கடித்துக் கொன்ற சிறுத்தையை கண்டுபிடிக்க கேமரா பொருத்தி வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். கோவை அடுத்த கண்ணம்பாளையத்தில் தனியார் நிறுவனத்திற்குள் கடந்த மாதம் சிறுத்தை ஒன்று புகுந்துள்ளது. அந்த காட்சிகள் அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு சூலூர் பைபாஸ் சாலை அருகே குத்துக்காட்டு தோட்டத்திற்குள் இருந்த ஆட்டை மர்ம விலங்கு கடித்துக் கொன்று காட்டுக்குள் இழுத்து சென்றது. இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஆட்டின் உரிமையாளர் காவல்துறையினருக்கும் தீயணைப்பு நிலையத்திற்கும் வனத்துறையினருக்கும் தகவல் அளித்துள்ளார். தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மதுக்கரை வனத்துறையினர் அப்பகுதியில் பதிவான விலங்குகளின் கால் தடங்களை ஆய்வு செய்தனர். அதன் பின்னர் ஆட்டை கடித்துக் கொன்ற மர்ம விலங்கு புகுந்து தோட்டத்திற்குள் இரவிலும் துல்லியமாக படம் பிடிக்கும் 4 கண்காணிப்பு கேமராக்களை வனத்துறையினர் பொருத்தினர். மேலும் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பொங்கல் திருநாளினையொட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கல்வி நிறுவனங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், அரசியல் கட்சிகள் சார்பில் பொங்கல் விழாக்கள் கொண்டாடப்பட்டுள்ளன. அவற்றை தற்போது சிறிய தொகுப்புகளாக பார்க்கலாம். கோவை குடியமுத்தூரை சேர்ந்த ஓவிய கலைஞர் ராஜா உழவர்கள் மற்றும் மாடுகளுக்கு நன்றி கூறும் விதமாக மாடுகள், சூரியன், ஏற்கலப்பை போன்ற ஓவியங்களை உருவாக்கியுள்ளது அனைவரையும் கவர்ந்துள்ளது. கோவையில் இயங்கி வரும் யங் யூத் பெடரேஷன் YYF என்னும் சமூக நல்லிணக்க அமைப்பினர்கள் இணைந்து பொங்கல் விழாவினை கொண்டாடினர். இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி, கோவை மாநகராட்சி 72வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த மக்கள் தங்களுடைய வீடுகள் மற்றும் தோட்டங்களில் வளர்க்கும் கால்நடைகளுக்கு நன்றிக்கடன் செலுத்தும் விதமாக அவைகளை குளிப்பாட்டி வண்ண நிறங்கள், துண்டு, வேட்டி மற்றும் மாலை போன்ற பொருள்களால் அலங்காரம் செய்து பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். கொடைக்கானல் மன்னவனூரை சேர்ந்த விவசாயிகள் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு தங்களது மாடுகளுக்கு மாலை அணிவித்து பொங்கல் வைத்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து மாடுகளுக்கு வண்ண பொட்டுகள் வைத்தும் கொம்புகளில் வண்ணம் தீட்டியும் மகிழ்ந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களத்தில் உணவளிக்கும் உழவனுக்கு உற்ற துணையாக இருக்கும் மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் வகையில் மக்கள் மாடுகளின் கொம்புகளுக்கு வண்ணம் பூசி பொங்கல் வைத்து வழிபட்டனர். பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தி முடித்த பின்னர் மாடுகளுக்கு பொங்கல், கரும்பு, வாழைப்பழம் ஆகியவற்றை ஊட்டி மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகில் உள்ள பரமன் தேவன்பட்டியில் பொங்கலை முன்னிட்டு குழந்தைகளுக்காக பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு ஊர் சார்பாக பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தமிழ் படைப்பாளர்கள் சங்கத்தின் சார்பில் திருவள்ளுவர் தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் தமிழ் படைப்பாளர்கள் சங்கம் தலைவர் மோகன் கலந்து கொண்டு திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தார். விழுப்புரம் நகராட்சி திடலில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் தலைமையில் மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்பட்டது. அப்போது நடைபெற்றுள்ள பறை இசை நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் கலந்து கொண்டு சிறிது நேரம் பறை இசையை அடித்து மகிழ்ந்தார். சென்னை கண்ணகி நகரில் பொங்கலை முன்னிட்டு சென்னை தெற்கு மாவட்ட பிரதிநிதி தென்றல் அருள் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள், 10க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள், 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் ஆகிய அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டு நாட்குறிப்பும் 5 கிலோ அரிசியுடன் கூடிய பொங்கல் தொகுப்பு மற்றும் பொங்கல் இனாம் ஆகியவை வழங்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் பேரூராட்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பொங்கல் பண்டிகை விழா தமிழக வெற்றிக் கழக அரியலூர் மாவட்ட செயலாளர் சிவா தலைமையில் நடைபெற்றது. இதில் தூய்மை பணியாளர்களுக்கு வேட்டி சட்டை, புடவை, அரிசி, பொங்கல், கரும்பு போன்ற பொங்கல் பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டது. காரைக்கால் திருநள்ளாறில் உள்ள தர்பராணேஸ்வரர் ஆலயத்தில் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள
கோமாதாவிற்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனைகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தருமபுர ஆதன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சட்டநாத தம்புரான் சுவாமிகள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோமாதாவை வழிபட்டனர். கோவை சாய்பாபா தெருவை சேர்ந்த இளைஞர்கள் ஒன்றிணைந்து பொங்கலை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு காளைகளை குளிப்பாட்டி சந்தன போட்டு அலங்காரம் செய்து மாலை மற்றும் மணி சலங்கை அணிவித்து கரும்பு பந்தலில் தோரணையுடன் புதுப்பானையில் பொங்கலிட்டனர். பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என ஆரவாரம் செய்து பொங்கல் வாழ்த்துக்களை பரிமாறினர். இதில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவரும் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினருமான முகமது ரஃபி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகில் உள்ள கோவனூரில் மாட்டுப் பொங்கல் விழாவை முன்னிட்டு பொதுமக்கள் மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் செவலூர், குளிப்பறை, ராங்கியம் மற்றும் மோகினிப்பட்டி போன்ற சுற்றுவட்டார ஊர்களில் இருந்து 400க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கு பெற்றன. போட்டியில் கலந்து கொண்ட காளைகளுக்கு மஞ்சு விரட்டு விழா கமிட்டியின் சார்பாக வேஷ்டி துண்டு ஆகியவை வழங்கப்பட்டன. இதில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் விழா கமிட்டியாளர்கள் சார்பாக அண்டா, குக்கர், ஹாட் பாக்ஸ் போன்ற பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான இளைஞர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் திரளாக கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அம்மனூர் ஊராட்சியில் பொங்கலை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் அம்மனூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஞானவேல் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் தமிழக வெற்றி கழகத்தின் மேற்கு மாவட்ட மகளிர் அணி வேட்பாளர் பவானி இல்லத்தில் மாட்டுப்பொங்கல் தினத்தை வரவேற்கும் விதமாக தாவேக கட்சியின் கொடியுடன் விஜய் உருவம் மற்றும் தலைவா என்ற எழுத்துடன் வாகை சூடும் 2026 ஜனநாயகன் என்ற வாசகங்களுடன் கோலம் வரைந்து மாட்டுப் பொங்கலை வரவேற்றனர். ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் சுகுமார் தலைமை வகித்தார். இந்நிகழ்வில் மகளிர் அணியினர் புது மண்பாண்டத்தில் பொங்கலை வைத்து சூரிய பகவானுக்கு படையிலிட்டு வழிபட்டனர். இதில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொங்கலோ பொங்கலோ என கரகோஷங்களை எழுப்பி கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து அதிமுக நிர்வாகிகள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து சால்வை மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதனையடுத்து அதிமுக கட்சி நிர்வாகிகள் அனைவரும் ஆடுகளை தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடும் வகையில் பரிசாக அதிமுக மாவட்ட நிர்வாகத்திடம் வழங்கினார்கள். மதுரை மாவட்டம் மண்டேலா நகரில் உள்ள வல்லமை அறக்கட்டளை இலவச காவல் பயிற்சி மையத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் விமான போக்குவரத்து துறையில் காவல்துறை துணைத் தலைவராக பணியாற்றி வரும் ரபியா பாரதி மற்றும் மேற்கு வங்க மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை இயக்குநர் சுரப் உதயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுடன் பொங்கல் வைத்து கொண்டாடினர். இதில் 12 குழுக்களாக பிரிந்து பொங்கல் வைத்ததில் முதலில் பொங்கல் வைத்த குழுவுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. அதன் பின்னர் இது குறித்து சுரப் உதயகுமார் பேசிய போது காவல் பயிற்சி பெற்று வருகின்ற மாணவ மாணவிகளுடன் இணைந்து பொங்கல் வைத்து மகிழ்ந்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைந்ததாக தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் விநாயகம்பட்டியில் உள்ள தன்னுடைய இல்லத்தில் அன்புமணி பாமக மாநில ஒருங்கிணைப்பாளர் கார்த்தி தன்னுடைய உறவினர்களுடன் மாட்டுப் பொங்கலை மிக சிறப்பாக கொண்டாடினார்கள். இந்நிகழ்ச்சியில் மாடுகளுக்கு வண்ணம் பூசி அலங்காரம் செய்து பொங்கல் வைத்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் வலம் வந்து வணங்கினர். இந்நிகழ்ச்சியில் பெண்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் உற்சாகமாக கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் திருவள்ளுவர் குலசங்கம் மற்றும் ஐயன் திருவள்ளுவர் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பில் திருவள்ளுவரின் 2056வது பிறந்த நாள் விழா மற்றும் பொங்கல் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் திருவள்ளுவரின் படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து பாரம்பரிய முறையில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர். இதனைத் தொடர்ந்து பெண்கள் கும்மியாட்டம் ஆடி பாரம்பரிய இசை ஒலிக்க விழா களை கட்டியது. மேலும் திருவள்ளுவர் நகரை சேர்ந்த மக்கள் மத்திய மற்றும் தமிழக அரசு தங்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் தாராபுரம் பகுதியில் ஐயன் திருவள்ளுவர் சிலை அமைத்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இந்த விழாவில் கடந்த பல ஆண்டுகளாக தாராபுரம், திருப்பூர், கோவை உள்ளிட்ட பகுதிகளில் வசித்து வரும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை பெரம்பூர் பல்லவன் சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் வடக்கு, தெற்கு மண்டலத்தை சேர்ந்த காவலர்கள் தங்களின் குடும்பத்துடன் பொங்கல் வைத்து விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று மகிழ்ந்தனர். பின்னர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் பர்வேஷ்குமார், இணை ஆணையர்கள் மனோகரன், துணை ஆணையர்கள் முத்துக்குமார் உள்ளிட்ட காவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். இந்தூரில் விஷமாக மாறிய குடிநீரால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு அரசாங்கமே பொறுப்பு.
நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். ஜல்லிக்கட்டில் சிறந்த வீரருக்கு அரசு வேலை வழங்கப்படும். அலங்காநல்லூரில் நடைபெற்றுள்ள ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அல்மான் கிட் மருந்தை விற்பனை செய்யக்கூடாது. மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டுத்துறை தடை விதிப்பு. எம்ஜிஆரின் வழியில் தொடர்ந்து பயணிக்க நாம் அனைவரும் உறுதியேற்போம் என டிடிவி தினகரன் உறுதி. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை தனக்கு எதிரியே இல்லை என திமுக நினைத்துக் கொண்டிருக்கிறது. நான் ஒருத்தி இருப்பதை மறந்துவிட்டு திமுக பேசி வருகிறது என சசிகலா விமர்சனம். பாகிஸ்தானில் கால்வாய்க்குள் லாரி கவிழ்ந்த விபத்தில் 14 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.